ரோஹினியோட மாமான்னு சொல்லி நடிக்க வந்தவராலேயே ரோஹினி வந்து சிக்க போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்க ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து எதுவுமே கிராஸ் கேள்வி எல்லாம் கேட்க தேவையில்ல போல அவரான் வாலண்டியரா வந்து ரோஹினியோட மாமா எல்லா உண்மையுமே உளறிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே முத்துக்கு பயங்கரமான சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இவரெல்லாம் பார்த்தா மலேசியால இருந்து வந்தவர் மாதிரியே தெரியல அப்படி சொல்லி அவரே கேட்க ஆரம்பிச்சாரு. இது பாக்குற ரோஹினி வந்து அவர் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு வாட்டியும் ஒழுங்கா நடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் பேசுங்க, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதுக்குடனே அவர் வந்துட்டு பரவாயில்லாம அதெல்லாம் டப்பிங்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஷூட்டிங் நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பாவம் அவர்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தாவது அதுக்கு தக்கன ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பாரு. இவரோட பேச்சு முத்துக்கு மட்டும் இல்ல விஜயாவுக்குமே ஒவ்வொரு செகண்ட் அதிர்ச்சி உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. வீட்டுல எல்லாரும் காய் வெட்டிட்டு இருக்கிறத பார்த்ததும் தானாவே போய் வாலண்டியரா உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற முத்து இவர் கண்டிப்பா மலேசியாக்காரரே இல்ல, ஏதோ கறிக்கடைக்காரர் மாதிரி தெரியுதுன்னே சொல்லிடுறாரு. இதை கேட்டு ரோஹினி நம்ம சிக்கதான் போறோம்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவ்வளவு நாளா யாருக்கிட்டயுமே மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருந்த ரோஹினிக்கு கடைசியில மாமான்னு சொல்லி நடிக்க வந்தவரால தான் ஒரு பாடம் கிடைக்க போகுது. கூடிய சீக்கிரம் இவராலேயே வந்து ரோஹினி மாட்ட போறாங்க. இந்த வாரத்துக்குள்ளேயே முத்து வந்து இது ரோஹினியோட மாமா இல்லங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு ரோஹினி பத்தின உண்மையெல்லாம் வீட்டுல போட்டு உடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.